போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: ஜோ குடும்பத்தினர், சென்னை. இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும், நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டியும், குடும்பத்தில் சமாதானம், பொருளாதார வளர்ச்சி அடையவும் வேண்டி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையினை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பரிவிரக்கத்தின் வியத்தகு அருளடையாளத்தால் மனித இயல்பை சீர்படுத்தி தொடக்கத்தில் இருந்ததை விட மேலான மேன்மையை மனிதருக்கு வழங்கியுள்ளீர். இவ்வாறு மறுபிறப்பின் மகிழ்மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுள்ளமான அவர்களின் முதுமுடிவில்லா அருளின் கொடையும் ஆசியும் நிலை பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 13 25 முடிய. சகோதர சகோதரிகளே, பவுலும் அவரோடு இருந்தவர்களும் பாப்புலோர்ந்து கப்பலேறி பம்பிலுள்ள பெருகை நகருக்குள் வந்தார்கள். அங்கே யோவான் அவர்களை விட்டு அகன்று எருசலேமுக்கு திரும்பினார். அவர்கள் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசித்தாவிலுள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்துக்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். திருச்சட்டமும் இறைவாக்கினர் நூல்களும் வாசித்து முடிந்த பின் தொழுகை கூட்ட தலைவர்கள் அவரிடம் ஆள் அனுப்பி, சகோதரே,
உங்களுள் யாராவது மக்களுக்கு அறிவுரை கூறுவதாயிருந்தால் கூறலாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போது பவுல் எழுந்து கையால் சைகை காட்டிவிட்டு கூறியது, இஸ்ரேல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுவோரே கேளுங்கள். இந்த இஸ்ரேல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எகிப்து நாட்டின் அந்நியர்களாக தங்கியிருந்தபொழுது அவர்களை ஒரு பெரிய மக்களமாக்கினார். பின்பு அவர் தம் தோல் வலிமையை காட்டி அவர்கள் அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார். 40 ஆண்டு காலமாய் பாலை நிலத்தில் அவர்களிடம் மிகுந்த பொறாமை காட்டினார். அவர் கானான் நாட்டின் மீது 7 மக்களினங்களை அழித்து அவர்கள் நாட்டை இவர்களுக்கு ஏறக்குறைய 150 ஆண்டுகள் உரிமை சொத்தாக அளித்தார். அதன் பின்பு இறைவாக்கினர் சாமுவேலின் காலம் வரை அவர்களுக்கு நீதி தலைவர்களை அளித்தார். பின்பு அவர்கள் தங்களுக்குள் ஓர் அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள். கடவுள் கீசு என்பவரை மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பென்யாமின் குலத்தராகிய அவர் 40 ஆண்டுகால் ஆட்சி செலுத்தினார். பின்பு கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவளுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன். என் விருப்பம் அனைத்தும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழி மரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்ற செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில் நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர் அல்ல நான். இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதி இல்லை என்று கூறினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உமது பேரன்பை இன்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே, உம் பேரன்பை இன்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் இன்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரே, உமது பேரன்பை இன்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே, உமது பேரன்பை இன்றென்றும் நான் அறிவிப்பேன்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே, நீரே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோருள் முதலில் உயிர் பெற்ற எழுந்தவர் நீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13, இறை திருவார்த்தைகள் 16 20 முடிய. சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியது, பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை. நான் தேர்ந்து கொண்டவர்கள் யார் என எனக்கு தெரியும். எனினும் என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறி ஆக வேண்டும். அது நிறைவேறும் போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கின்றேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, O Lord, increase my sufferings and my patience. ஆண்டவரே, என் துன்பங்களை அதிகப்படுத்தும், அதை ஏற்க தேவையான பொறுமையை மிகுதியாக்கும். இந்த வார்த்தைகளை சொன்னவர் திருத்தந்தை புனித 5ஆம் பையஸ். அன்புமிக்கவர்களே, திரு அவையினுடைய 225வது திருத்தந்தையாக பொறுப்பேற்றியவர் புனித 5ஆம் பையஸ் அல்லது 5ஆம் பத்திநாதர் என்று அவரை அழைக்கின்றோம். திரு அவையிலே இவர் பொறுப்பேற்ற காலம் மிக மிக மோசமான ஒரு காலம். ஒருபுறம் துருக்கிய படைகள் கிறிஸ்தவ நாடுகளை கைப்பற்றி கொண்டே வந்த ஒரு தருணம். ஆகவே அதிலிருந்து கிறிஸ்தவர்களையும் திருச்சபையையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு மாபெரும் பொறுப்பை புனித 5ஆம் பையஸ் அந்த நேரத்திலே அவருக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக அருளப்பட்டது. ஆகவே அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற போது மிக முக்கியமாக பல சீர்திருத்தங்களை திருச்சபைக்குள்ளே கொண்டு வந்தவராக இருக்கின்றார். ஆகவேதான் அவரை மிக அற்புதமாக இவ்வாறாக அழைப்பார்கள், ட்ரூ அம்பாசடர் ஆஃப் கிரைஸ்ட் என்று. அதாவது இயேசுனுடைய உன்னதமான தூதுவர் புனித 5ஆம் பையஸ். அப்படி என்ன சீர்திருத்தங்களை எல்லாம் இவர் மேற்கொண்டார் என்று பார்க்கின்ற போது, அவர் வாழ்ந்த காலம் வரையிலும் திருத்தந்தையர்கள் சிகப்பு உடைதான் அணிந்து கொண்டிருப்பார்கள். அதுதான் அவருடைய பாரம்பரிய உடை. இவர் வந்த பிறகுதான் திருத்தந்தையர்கள் வெள்ளை உடுப்பு அணிய வேண்டும் என்ற ஒரு சீர்திருத்தத்தை வத்திக்கானிலே கொண்டு வந்தவர். ஆகவேதான் இன்றும் திருத்தந்தையர்கள் அந்த வெள்ளை உடுப்பை அணிந்து கொள்ளுகிறார்கள்.
இரண்டாவது சீர்திருத்தமாக மிக முக்கியமாக பார்ப்பது, அவர் வாழ்ந்த காலத்திலே திருச்சபையிலே இருந்தவர்கள் தங்களுடைய உறவினர்களை பெரிய பொறுப்புகளிலே அமர்த்தி கொண்டே இருந்தார்கள். ஆங்கிலத்திலே இதை நெப்பட்டிசம் என்று அழைப்போம். ஆகவே சொந்தக்காரர்களுக்கு மட்டும் பெரிய பதவிகள். ஆகவே திருத்தந்தை 5ஆம் பையஸ் இந்த நடைமுறையை ஒழித்தவர். ஆகவே இனி எந்த உறவுக்காரர்களுக்கும் பதவி திருச்சபைக்குள்ளே கிடையாது என்று அதை வேரோடு அகற்றியவர் இவர். மூன்றாவதாக மிக முக்கியமாக அந்த காலத்திலே இருந்தது பணம் கொடுத்து ஆன்மீக காரியங்களை சாதித்து கொள்வது, சிமனி என்று நாம் சொல்லுகிறோம். ஆகவே இது திரு அவைக்கு எதிரான ஒன்று என்று விடாப்பிடியாக இதையும் திருச்சபையிலிருந்து வேரோடு தூக்கி எறிந்தவர் இவர். ஆகவே அன்புமிக்க திருச்சபையினுடைய மிக அற்புதமான ஆசீர்வாதங்களை இவர் பெற்று கொடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, துருக்கியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நடந்த மிக உன்னதமான போர், ஆகவே லெப்பாந்தோ என்கின்ற இடத்திலே நடந்த போரிலே கிறிஸ்தவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உலகம் முழுக்க அவர் சொல்லி ஜெபிக்க சொன்னது, அனைவரும் கைகளிலே ஜெபமாலையை ஏந்தி ஜெபியுங்கள். ஆகவேதான் ஜெபமாலையின் வழியாக தான் அந்த துருக்கியர் போரிலே கிறிஸ்தவர்கள் வெற்றி கொண்டார்கள். அதுவும் நடந்தது அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி. ஆகவே அந்த 7ஆம் தேதியின் நாளை வெற்றியின் அன்னையின் விழாவாக ஏற்படுத்தியவர். அது பிறகு ஜெபமாலை அன்னையினுடைய விழாவாக நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, தன்னுடைய வாழ்க்கையிலே முழுக்க முழுக்க தான் இயேசுவால் அனுப்பப்பட்ட திருத்தூதர். ஆகவே இயேசு சொல்லிக் கொடுத்த பணிகளை சீரும் சிறப்புமாக செய்தவர். ஆகவேதான் இன்று கூட அவருடைய உடல் அழியாமல் இருக்கின்றது, இன்கரப்ட் என்று சொல்லுவோம். ஆகவே அழியாத உடலை கொண்டவராக இந்த புனித 5ஆம் பையஸ் திகழ்கின்றார். இன்று அவருடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம். அன்பு மிக்கவர்களே, இன்றைய நற்செய்தியிலும் நாம் பார்க்கின்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கடவுளின் தூதராக அனுப்பப்பட்டவர். ஆகவே தந்தை எதையெல்லாம் தன்னுடைய மகன் வழியாக செயல்படுத்த விரும்பினாரோ அவை அனைத்தையும் கச்சிதமாக முடித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்பு மிக்கவர்களே, நம்முடைய உலக நடையிலே நாம் பார்க்கின்றோம் தூதுவர்கள், அம்பாசடர்ஸ். ஆகவே இவர்கள் எங்கே செல்வார்கள் என்றால் வேறு நாட்டிற்கு சென்று அங்கே அவர்களுடைய தூதரகத்திலே அவர்கள் பணி செய்வார்கள். ஆகவே அவர்களுக்கு மிக முக்கியமாக 3 பணிகள் தரப்படும். ஒன்று டிப்ளோமேட்டிக், இரண்டாவது செரிமோனியல் என்று சொல்லுவோம், மூன்றாவதாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ஆகவே இந்த டிப்ளோமேட்டிக் என்று சொல்லுகின்ற போது சாதுரியத்தோடு செயல்படுவது, உறவுகளை மேன்மைப்படுத்துவது, 2 நாடுகளுக்கு இடையே இருக்கின்ற உறவை மேம்படுத்துகின்ற பணியை இந்த தூதர்கள் செய்வார்கள். ஆண்டவர் இயேசுவும் அதே பணியை தான் அவரும் செய்தார். கடவுளோடு மனிதர்களை உறவு கொள்ள செய்தார். தந்தையோடு பாவிகளை ஒன்றிக்க வைக்கின்ற ஒரு மாபெரும் பணியை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தார். ஆகவே தான் அவரும் தன்னுடைய வாழ்க்கையிலே அத்தகைய ஒரு சாதுரியத்தோடு செயல்பட்டவராக இருக்கின்றார். இரண்டாவதாக நான் சொன்னதை போல செரிமோனியல். ஆகவே ஒரு தூதர் என்றால் மிக முக்கியமாக அந்த நாட்டிலே நடக்கின்ற விழாக்களிலே தலைமை பொறுப்பு ஏற்று பங்கேற்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தகைய விழாவிலே பங்கேற்றார் என்றால் மானிடனுடைய துன்பத்திலே தன்னை பங்கேற்பாளராக ஒப்புவித்தார். எங்கே துன்பம் இருக்கிறதோ, எங்கே துயரம் இருக்கிறதோ, எங்கே நோய் இருக்கிறதோ, எங்கே வன்முறையும் அராஜகமும் இருக்கிறதோ அங்கே ஆண்டவர் இயேசு அவர்களோடு உறவு கொண்டார். இதுதான் அவருடைய உறவு. மிகப்பெரிய விழாக்கள் அல்ல, மாறாக மனிதனுடைய விடுதலையை விழாவாக கொண்டாடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மூன்றாவது, நிர்வாகியாக செயல்படுகிறவர்கள் தான் ஒரு தூதர்.
ஆகவே இந்த நிர்வாகிகளாக செயல்படுகின்றவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தூதரகத்தினுடைய பணிகளை எல்லாம் தலைமை பொறுப்பு ஏற்று கச்சிதமாக செய்கிறவர்கள் தூதர்கள், அம்பாசிடர்ஸ். ஆண்டவர் இயேசு எதை செய்தார் என்றால் தன்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட மக்களினுடைய தொண்டராக, தலைமை குருவாக தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொண்டனாக, நண்பராக, தாயும் தந்தையுமாக, அதில் மிக முக்கியமாக ஆற்றுப்படுத்துபவராக, சுகம் தருபவராக, விடுதலை வாழ்வை தருகின்றவர்களாக, கடை நிலையில் இருக்கின்ற மக்களை முதன்மை இடங்களுக்கு கொண்டு வருகின்ற ஒரு மாபெரும் பணியை நிர்வகித்தார். ஆகவே அவரும் நிர்வாகியாக அழைக்கப்படுகின்றார். மனிதர்களை நிர்வகிக்கின்ற ஒரு மாபெரும் பொறுப்பை தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தினார். ஆக இயேசுவின் பிரியமானவர், இன்று நாமும் இயேசுனுடைய தூதர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே அவருடைய தூதர்களாக வாழ வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்துவோடு உறவு நிலையிலே நாம் சிறப்பாக செயல்பட வேண்டும். உலக வாழ்க்கையில் இருக்கின்ற மக்களினுடைய உறவு நிலைகளை சரி செய்ய வேண்டும். அதே நேரத்திலே எங்கே நற்செய்தி தேவைப்படுகிறதோ, எங்கே விடுதலை தேவைப்படுகிறதோ அங்கே நாமும் உறவு கொள்ள இன்றைய நாளிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே அத்தகைய ஒரு தூதர்களாக, இறை ஆசீர்வாதமாக நாம் வாழ, நற்செய்தியை எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கின்றவர்களாக நாம் என்றும் இருக்க தொடர்ந்து இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். இருகரம் குவித்து இறைவா தொழுதோம், இதயத்தை பதத்தில் பலியாய் அளித்தோம். இருகரம் குவித்து இறைவா தொழுதோம். நிலத்தில் விளைந்த மணிகள் குவித்து, கொடியில் குலுங்கும் கனிகள் உதிர்த்து, படைப்புக்கள் அனைத்தும் பரம்புகள் இசைத்து, படைப்புக்கள் அனைத்தும் பரம்புகள் இசைத்து, பகலவன் ஒளியில் பலியாய் உயரும். இருகரம் குவித்து இறைவா தொழுதோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இங்கே மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பள்ளியின் காணிக்கைகளோடு எங்கள் ஜெபங்களுமை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, இக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லாம் திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித திருத்தந்தை 5ஆம் பயஸ் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளிவர நாம் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலைவாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தே பாஸ்கார் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருக செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை ஒழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ஜோ குடும்பத்தினர், சென்னை. இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும், நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டியும், குடும்பத்தில் சமாதானம் பொருளாதார வளர்ச்சி அடையவும் வேண்டி